உலக உடல் பருமன் தினம் மார்ச் 4ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் என்ன தீம்னு பார்த்தா, குழந்தைகளுக்கான உடல் பருமன் குறித்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ நம்ம முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, குழந்தைங்கன்னா சப்பியாக இருக்கணும், கொழு குழந்தைகளுக்கு போட்டியெல்லாம் நடக்கும் அந்த காலத்தில். ஸோ அது இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் பருமன் நம்ம நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு திணிச்சு குண்டாக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு பெரியவங்களாகும்போதும் அது கண்டினியூ ஆகுது. அதனால பலவித ப்ராப்ளம்ஸ் வருது. அதாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, பெண் குழந்தைகளுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம், அது பின்னாளில் குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி வருது. எல்லா குழந்தைகளுக்குமே பின்னாடி டயபெட்டிஸ் டெண்டன்சி, பிபி வர டெண்டன்சி, ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம் வர ரிஸ்க் கூட இருக்கு. அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு நிறைய காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்றதுக்கு சின்ன வயசுலேயே கற்றுத்தரணும். முடிந்தவரை வீட்டிலேயே சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தணும். அடிக்கடி வெளியில் பார்ட்டிஸ், வீக்கெண்ட்லாம் ஹோட்டல் கூட்டு போகிறதுன்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்போ அது கொஞ்சம் அந்த கலாச்சாரம் அதிகமாயிட்டு வருது. மேலும் குழந்தைகளுக்கு விளையாட விடணும். இப்போ ஸ்கூல்ஸில் கூட பிளே கிரவுண்ட் போதுமான அளவு இல்லை. இருந்தாலும் இருக்கிற ஃபிசிக்கல் ட்ரைனிங் பீரியடும் படிப்புக்கே எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆரோக்கியமாக அவங்க குழந்தைங்க டெய்லி 45 நிமிடம் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அவுட்டோர் ஸ்போர்ட்ஸில் விளையாடுறதுக்கான உற்சாகத்தை பேரண்ட்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு படிப்பு அப்படின்றது நாளைக்கு அவங்க வருங்காலம் நினைக்கிறீங்க. இன்னைக்கு விளையாடுறது, ஆக்டிவாக இருக்கிறது, உடல் பருமனை தடுக்கிறதுன்றது அவங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும்.